ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, தொலைதூர காதலோட பார்ட் 15 தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் இப்போ தான் அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பிகாஸ் யாங்டன் இஸ் நாட் எனி மோர். இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டான். ஐ மிஸ் மோர். எனக்கு ஏன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் நாய்ஸும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள், இப்போ கூட நான் பேசுகிறேன், பக்கத்தில் நாய்ஸ் கேட்டுட்டு தான் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதோட முடித்தேன் அப்படின்னா வந்து நீங்களும் ஜிக்கேவும் வந்து கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சேன். இப்போ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஜாராவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு, ஜாரா வாடி, எவ்வளோ நேரண்டி நான் வெயிட் பண்ணுறது, இதை இருடி வரேன் 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 அப்படி சொல்லிட்டு ஜாரா கொடுக்கணுன்னு ஓடி வரா. ஆமாம், எங்கே போகிறதுக்கு கூப்பிட்டுட்ருக்க? அதுவா, இல்லை சும்மா எங்கேயாவது வெளியில் போய் தான் வாங்கி சாப்பிட்லாம் வா. எனக்கு என்னன்னு தெரில, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஒரே க்ரேவிங்ஸாக இருக்குது. அதுக்கு அண்ணா கிட்டே கேட்கணும்ல, இந்த நேரத்தில் போனால் அண்ணன் திட்டுவான். முன்னாடி சும்மா உங்கள் அண்ணன்றவா, ஜம்முக்கு தானே நான் சொல்லிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாராவை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்புறம் கரெக்டாக நீங்கள் மெயின் டோர் கிட்டே போகும்போது ஜங்குக்கு வந்து வந்துடுவான். நீங்கள் ஐயோ இவளை எப்படியா கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று, எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும்? அது அண்ணா, அது அது வந்து வயன். அமைதியாரு, நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் கேட்குறான், சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா அவன் ஏதாவது சொல்லுவான். அதுவா ஜங்குக்கா, ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு போகிறோம், நீ வேணா வாயேன் அப்படின்னு வந்து நீங்கள் நைஸாக சொல்லி விட்டுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, ஏன் மற்ற நேரம்லாம் என்ன பண்ணீங்க, இப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் தோணுமா? அது இல்லை, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு க்ரேவிங்ஸாக இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். நீ வரலன்னா போ, நான் சாரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, சரி வாங்க, உங்களை எப்படி நான் தனியாக விட்டு வருது, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு உங்கள் கூட வரா. நீங்களும் சாராவும் முன்னாடி நடந்து போகிறீங்க. நீங்கள் சாரா கிட்ட, ஏண்டி இவன் எப்போ பாரு நம்ம கூடவே வந்தானா, நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச கடையெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்றது? அண்ணா வந்தாலே இப்படி தான், அண்ணா எது வாங்கினாலும் ஏதாவது சொல்லுவான், அதுக்கு தான் நான் அண்ணா கூட போகவே மாட்டேன், நீ தான் அண்ணாவை கூப்பிட்டுட்டா தெரியாமல் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள், அதுவும் கரெக்டு தான், சரி மின்ன கூப்பிடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரூட்டில் போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து, இந்த சைடு எதுக்கு போகிறீங்க, மின்ன கூப்பிடணும்ல, மின்ன மட்டும் விட்டுட்டு சாப்பிட்டா அவள் கோச்சிக்க மாட்டா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, உங்களுக்கு போகிறதுக்கு இந்த ரூட் தவிர வேறு எந்த ரூட்டும் கிடையாதா, இன்னொரு தடவை இந்த ரூட்டில் போகிற வழியை பார்த்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உங்களை இங்கேயே வர பொறுக்கி பசங்களாக இருப்பானுங்க அந்த ரூட்டில் போயிட்டு அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி முழுங்கி சொல்கிறான். நீங்களா, எதுக்கு இவன் இப்படி திட்டுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, நான் இருக்கிறப்போ இந்த ரூட்டில் போங்க, நான் தயங்க இருக்கிறப்போ இந்த ரூட்டில் போகலாம், அதை தவிர நீங்கள் தனியாக போனீங்கன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள், ஏண்டி இந்த வழியில் என்ன முதல்ல எதுவும் இருக்கான்னா ஓவராக பண்ணுறவங்க அண்ணன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து, என்னது அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து, அது வயனு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வாயை மூடுறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா வாயை பொத்திடுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, ஏன் இப்போ வாயை பொத்துற அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து, அது இல்லை சும்மா எதுவும் இல்லை, பழமே வாடி வாடி சீக்கிரம் வாடி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. மின்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. மின்னோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கதவு ரொம்ப நேரமாக நாட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மின்னு வரா, வந்துட்டு முன்னாடி அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து, வா மச்சான் கடைக்கு போகலாம், ஏதாவது போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. உடனே மின்னு, அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு குடுக்குன்னு ஓடி வந்துடுறா அவங்க கூட. நீங்கள் எல்லாம் போய்ட்டு ஒரு கடைக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள், இந்த கடவுளை போனால் உங்கள் அண்ணன் எதுவும் வாங்க விடுவானா அப்படின்னு வந்து நீங்கள் சாராவை பார்த்து கேட்குறீங்க. சாரா உடனே, டவுட்டு தான் அப்படின்னு வந்து அவளும் சரி உள்ளே போகிறா. எங்கே உள்ளே போனால் ஸ்நாக்ஸ் ஆக்ஷன் போய் எல்லா ஸ்நாக்ஸுமே அப்படியே எப்படி சொல்கிறது, அன்ஹெல்தியான ஃபுட்டுலாம் நிறைய வாங்குறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து, இதெல்லாம் அன்ஹெல்திடி, இதெல்லாம் எதுக்குடி சாப்பிட்ற அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து, ஜங்குக்கா எப்பயாவது ஒரு டைம் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு. உடனே ஜங்குக்கு வந்து உங்களை மேலே எங்கேயும் பார்க்குறான், எப்பயாவது ஒரு வாட்டி.
எப்பயாவது ஒரு வாட்டி நீ சாப்பிட்ற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை எப்போவுமே சாப்பிடுவேன், கிரேவிங்ஸாக இருக்குது ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எல்லாம் ஒன்றும் தேவையில்ல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறான். மின்னு மின்னா அவள் வந்து ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பா. ஜேகே எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறான். மின்னு ஒன்று டேய் ஜேகே எதுக்குடா இப்படி பண்ணுற, இவனை யாரை ஃபஸ்ட்டு கூட கூப்பிட்டு வந்தா கடைக்கு அப்படின்னு வந்து ஜேகே உடனே மின்னை பார்த்து வாயை மூடு, அன்ஹெல்தியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முன்னாடி போகிறான். நீங்களா அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் 3 பேரும் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து நீங்கள் வரமாட்டீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறா. நீங்கள் வாங்கடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அப்போ ஜேகே வெளியில் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்களா 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சோகமாயிட்டீங்க. போடி இன்றைக்கி நம்ம ஏதாவது சாப்பிட்ட மாதிரி தான். நீ வேறு மின்னு நான் வேறு எவ்வளோ ஜாலியாக வந்தேன் தெரியுமா, இதில் வேறு ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்றேன்னு சொன்னேன். நல்ல வேலை நான் சொல்லவே இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த சரி சாரா எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு சிப்ஸ்லாம் எடுத்தேன், என் அண்ணனை கூட கூப்பிட்டு வந்தே அண்ணி உன்னை தாண்டி சொல்லணும் அப்படின்னு வந்து சாரா உங்களை பார்த்து மறைக்கிறா. நீங்கள் எனக்கு சமாளிக்க வேறு வழி இல்லை, அதனால தான் அவனை கூப்பிட்டேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்தா வரா அந்த சைடு. என்ன எல்லோரும் இங்கே நிற்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க ஜேகே ஒன்று அதுவாடா இதுங்களை கடை கூப்பிட்டு வந்தால் ஃபுல்லாக அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடுதுங்க அப்படின்னு வந்து ஜேகே உங்களை அவங்க 3 பேரும் பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறான். உடனே தயாங்க்கு சரி சிரிப்பாக வருது. உடனே தயாங் வந்து ஏன் அப்படி என்ன அன்ஹெல்தி ஃபுட்டஸ் எடுத்தாங்க அப்படின்னு வந்து ஜேகேவை பார்த்து கேட்க ஜேகே ஒன்று பின்ன கொஞ்சமாவது பரவாயில்லடா, சிப்ஸு ஏதோ ஒரு பேக்கெட்னால் பரவாயில்ல, இவனுங்க 4-5 பேக்கெட்டு சாக்லேட் 5-6 சாக்லேட் எடுத்து வச்சுட்டு கையில் நிற்கிறாளுங்க. நான் இதை தான் வாங்குவேன்ட்டு அதான் கோவம் வந்துச்சு, அதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வெளில கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஜிகே வந்து சொல்கிறான். உடனே தயங்க வந்து பாவம்டா அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கி தரலாம்ல, ஏய் சும்மாறா தயங்க இவளுங்க பாரு இந்நேரம் நான் உள்ளே கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ அந்த அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனே தூக்கிட்டு வந்திருப்பாளுங்க இவளுங்க அப்படின்னு வந்து ஜேகே உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் 3 பேரும் தலையை குஞ்சுன்னு நிற்கிறீங்க. நாளைக்கு இது லீவுனால என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காளுங்க பார்த்தியா, படித்தாளுங்களா கேளு அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். தேவங்க பார்த்து தேவங்க ஒன்று உங்கள் 3 பேரும் பார்க்குறேன், நீங்கள் 3 பேரும் கீழே குடிச்ச மாதிரியே தான் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றே அண்ணா நாளைக்கு படிக்கிறேண்ணா, நாளைக்கு லீவு தானே, இன்றைக்கி ஏதோ சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு தான் வந்தேன், அதுக்கு நான் ஜங்குக்கு ரொம்ப பண்ணுறேன், எதுவுமே வாங்கி தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீங்கள் வாங்கி தரேன்னு தான் நான் சொன்னேன், நீ அன்ஹெல்தியாக எடுத்தால் நான் வாங்கி தர முடியாது அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கா எப்பயாவது ஒரு டைம் தானே, இப்போ தான் உள்ளே வாங்கினேன் அப்படின்னு வந்து ஜிகே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்ல நீங்களும் கப்சப்புன்னு வாயை மூடிக்கிட்டீங்க. உடனே தேவங்க வந்து டேய் ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுறா பாவண்டா, ஏய் தேவங்க சும்மாறா அப்படின்னு வந்து தேவங்க அமைதியாக இருக்க சொல்லிடுறான். தேவங்க உங்கள் 3 பேர்கிட்டையும் வந்து நின்றுட்டுருக்கான். அதாவது ஜேகே வந்து ஃபார்வர்டாக அதாவது உங்களுக்கு முன்னாடி நிற்பான், நீங்கள் எல்லாம் பின்னாடி நின்றுட்டுருப்பீங்க. ஜேகே வந்து முன்னாடி நின்றுட்டு ஏதோ ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்கா. நீங்கள் 4 பேரும் கிடச்சதா சான்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேரும் அப்படியே வந்து அந்த ஸ்டோருக்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கிட்டு டேயாங் தான் ப்ளே பண்ணுறான். ப்ளே பண்ணிவிட்டு போங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து தேவங்க வந்து சொல்கிறான். அப்போது தேவங்க வந்து சாரா கை மட்டும் பிடிச்சிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் 2 பேரும் முன்னாடி போயிடுறீங்க. அப்போது சாரா என்னாச்சு தயம் எதுக்கு என் கை பிடிக்கிற, அண்ணா இருக்கான், உங்கள் அண்ணன் இருந்தால் பரவாயில்ல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து ஒரு பெரிய சாக்லேட்டு அதாவது சாராக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறான். சாரா ஒன்று எனக்கா, ஆமாம் உனக்கு தான், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க, இந்தா உனக்காக தான் வாங்கினேன் இந்த சாக்லேட் அப்படின்னு வந்து தேவங்க வந்து கொடுக்குறான். நீங்கள் 2 பேரும் முன்னாடி போயிருப்பீங்க, எங்கே சாராவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மின்னும் ஆமாண்டி சாரா நம்ம கூட தானே வந்தா எங்கே அவளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க அப்போ கரெக்டாக தயவங்க வந்து சாரா கிட்டே சாக்லேட் கொடுப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் பார்த்துருவீங்க. உடனே தயவங்க இந்த சைடு தயவங்க சரி நீ சாப்பிட ஓகேவா, இது வந்து அந்த வார்டன் கல்லாம் காமிக்காத, அப்புறம் உனக்கு கொடுக்காம சாப்பிட்ருவாளுங்க அப்படின்னு வந்து தேவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சொல்ல சாராங்க தேங்க்ஸ் தேங் அப்படின்னு வந்து சாரா வந்து சொல்கிறா.
சாரை பார்த்து தயவங்க வந்து பாக்கெட்டில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு போ, அதோ உங்கள் அண்ணன் பிடிங்க எங்கே தூக்கி போட்டுற போகிறோம் அப்படின்னு வந்து தயவங்க ஒரு வயசு சொல்ல நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு சாரா வந்து அதை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறா. சாரா வந்து முன்னாடி போயிடுறா. நீங்கள் 2 பேரும் ஆமாம் என்ன எவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து அது பே பண்ணாங்கல்ல, அதான் சும்மா கூட நின்றுட்டு இருந்தேன், பாவம் தயங்க மட்டும் தனியாக நிற்கிறாரு அப்படின்னு வந்து சாரா சொல்ல, இப்போது நீ அண்ணா விட்டுட்டு தானே வந்த, இப்போ அண்ணா தனியாக இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. சாராவுக்கு என்ன சமாளிக்கிறதுனே தெரில. எடு சாக்லேட் எடு அப்படின்னு வந்து நீங்கள் 2 பேரும் அட் அ டைமில் சொல்கிறீங்க. அப்போது சாராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அது தயவங்க வாங்கி கொடுத்துருச்சு, எனக்காக வாங்கி கொடுத்தான்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதுவே வந்து அண்ணா உனக்கு வாங்கி கொடுத்தா நான் கேட்டால் தருவியா நீ, அதெல்லாம் நான் தருவேன் நீ தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அந்த சைடு வந்து தயவங்க வந்திருப்பான், உங்கள் 2 பேர் மண்டையிலையும் கொட்டுறான். நீங்கள் ஏன்னா அது அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நீங்கள் போங்க உங்களுக்கு நான் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு வந்து தயவங்க வந்து உங்ககிட்டயோ மின்னுக்கிட்டேயோ சொல்கிறான். நீங்களும் மின்னும் சேர்ந்து தயவங்க சும்மா செல்லமாக அடிக்கிறீங்க. அடிச்சிட்டோடனே போடா சும்மா, உனக்கு உன் பண்ணாட்டி வந்தோடனே தங்கச்சிங்களாம் மறந்துட்டாங்கல்ல அப்படின்னு வந்து நீங்கள் 2 பேரும் சேமாக கேட்குறீங்க. உடனே தயவங்க வந்து அப்படிலாம் கிடையாது, தங்கச்சிகளுக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், இன்றைக்கி அண்ணன்கிட்ட பட்ஜெட்லாம் காலி ஆயிடுச்சு, அதான் இவ்வளோ வாங்கினீங்கல்ல போங்க அப்படின்னு வந்து தயவங்க வந்து உங்களை விரட்டி விட்டுறான். நீங்களும் வந்து வந்துடுறீங்க. இப்போது ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். நீங்கள்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துச்சு. ஏய் யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணி கேட்க, நீங்களா 3 பேரும் பயந்துட்டீங்க. அதுவா தயவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே தயவங்க பார்த்து, டேய் அறிவில்லையாடா உனக்கு, இவ்வளோ அன்ஹெல்தி ஃபுட்டாடா வாங்கி தருவ அப்படின்னு வந்து தயவங்க பார்த்து கேட்க, தயவங்க ஒன்று, டேய் எல்லாத்தையுமே இவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியுமாடா, லூஸ் மாதிரி பேசாதடா ஜமுக்கா, அவளுங்க வச்சு தான் சாப்பிடுவாளுங்க, யார் இவளுங்க வச்சு சாப்பிடுவாளுங்க, நீ பார்த்த எல்லாத்தையும் அட் அ டைமில் தின்றவளுங்கடா அப்படின்னு வந்து ஜேகே உங்களை எல்லோரையும் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களா ஷோ எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணுறாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறானா இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உடனே தயவங்க வந்து, இப்போ என்னடா விட்றா, என் தங்கச்சிக்கு வந்து நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ என்ன அப்படின்னு வந்து தயவங்க சொல்ல, சாரா ஒன்று தங்கச்சியா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. நீங்களும் இன்னும் உழுந்து சிரிக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்ன சிரிப்பு அப்படின்றா. உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அமைதியாகிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி சைலண்ட்டாக சிரிக்கிறீங்க சாராவை டீஸ் பண்ணிகிட்டே. தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து தயவங்க பார்த்து முறைக்கிறா. தயவங்க ஒன்னே நீ இல்லடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே சாரா வந்து சீப்போ எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து திரும்பிக்கிறா. இந்த சைடு நீங்களும் மின்னோம் இப்போ தயவங்க பார்த்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி சிரிக்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து நடங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு போயிடுறான். அப்படியே டேஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுது. நீங்களா அப்பா இப்போ தான் ஒரு பாரமே இறங்குன மாதிரி இருக்குது. என்ன தான் எக்ஸாம் ஸ்டார்ட் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த படபடப்புன்னு இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தனி சுகம் வரும் பாரு, ஜாலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அதாவது உங்களோட சம்மர் ஹாலிடேஸ்லாம் போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போது காலேஜ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக என்னென்ன இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுடி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான். இந்த சைடு தயங்கும் வந்து சாராவுக்கு சொல்லி கொடுப்பான். அந்த சைடு ஷுகாவும் வந்து மின்னுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, இந்த மாதிரிலாம் எடுத்து படி அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் வாங்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அப்போது உங்கள் மம்மி தான் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அதாவது சாரா வீட்டில் இருக்கீங்க, ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்றாங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்கள் வந்து சரி நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து ஏய் நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. மின்னும் வந்து நானும் வரேன்டி, ரொம்ப போர் அடிக்குதுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் வந்து உங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் மம்மி வந்து வயன் உன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வைக்க ஆரம்பிடா அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டோட ஏம்மா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து சொல்கிறேன்டி உன் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க.
உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்குது. நீங்கள் சரி துணியெல்லாம் கலைச்சி போட்டிருக்கேனே, ஸோ அதனால் மடித்து வைக்க சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் துணியும் மடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஷெல்ஃபு கிட்ட நின்று மடிச்சிட்ருக்கீங்க. இந்த சைடு மின்னும் சாராவும் பெட்டில் உட்காந்துட்டு, என்னடி ட்ரெஸ்லாம் எடுத்து வைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொன்ன மீனிங் உன்னை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி மின்னும் சாராவும் கேட்க, உடனே வந்து நீங்கள் அப்படிலாம் இருக்காதுடி, ஒரு டைம் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, துணிலாம் எடுத்து வை அப்படின்னா மடித்து வைன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் மம்மி சொன்ன விதமே உங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே எல்லா துணியும் மடிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மம்மி வந்து உள்ளே வராங்க. மின்னும் சாராவும், ஆன்ட்டி துணி தானே மடிச்சு வைக்க சொன்னீங்க, ஒயன் எல்லா துணியும் மடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சாராவும் மின்னும் சொல்ல, மடிச்சு வைக்க சொல்லலடி ஒயனு, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைன்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்கள் ஏம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து பின்ன அப்ராட் போய் நீ தான் படிக்க போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஏம்மா திடீர்னு, நான் இங்கேயே எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருந்து படிக்கிறேன்னு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து, அங்கே ஊரில் உன் மாமா தான் கூப்பிட்டுட்டான், நீ ஒழுங்காக எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாகிடுச்சு. மூஞ்சே அப்படி உங்களுக்கு ரொம்ப வாடி போயிடுச்சு. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. உடனே சாராவும் இன்னும் வந்து, என்னடி அம்மா எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாராவும் இன்னும் உங்ககிட்ட கேட்க, நீங்களும் எனக்கும் அதான் புரியல, ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது சாரா வந்து, ஒரு வேளை உங்கள் மாமா வீட்டிலேருந்து யாராவது ஏதாவது சொல்லியும் உங்கள் மம்மி இங்கே உன்னை ஊருக்கு கூப்பிட்ருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல, மின்னு வந்து, ஆமாண்டி எனக்கும் அப்படி தான் தெரியுது, அப்போ நீ எங்களை விட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி மின்னு சாரா உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் வந்து, என்னை அழுக வைக்காதீங்கடி, நானே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா மின்னு வந்து, அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது உங்களை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவளுங்க வந்து, சரி வயன் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாளுங்க. நீங்கள் அதே இடத்துல ஸ்டில் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மம்மி வராங்க. வந்துட்டு, வயன் அவளுங்க போயிட்டாளுங்கடி, எடுத்து வைடி எல்லாத்தையும் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து, நிஜமாலே அப்ராட் போய் படிக்கணுமாம்மா, நான் இங்கேயே படிக்கிறேன்னு எனக்கு இங்கேயே எல்லாம் பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை, நான் சொன்னது நீ செய், நான் தான் உனக்கு அம்மா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே திட்டிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த சைடு மின்னும் சாராவும், இனிமேல் நம்ம வயனை பார்க்க முடியாதா, நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ்லாம் எவ்வளோ ப்ரீஸ்ஃபுல்ல, அதெல்லாம் இனிமேல் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி மின்னு சாரா கிட்டே கேட்க, சாரா ஒன்றே, தெரியலடி, ஒரு சுச்சுவேஷனில் எல்லா விஷயத்தையும் இழக்கணும்னு இருந்தால் இழந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் எனக்குமே அவள் போகிறது கஷ்டமாக தாண்டி இருக்குது, நம்மளாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி மின்னு சொல்லிட்டு மின்னுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. மின்னும் அப்படியே வந்து அழுக ஆரம்பிச்சிட்றா. உடனே சாரா வந்து, ஏன்டி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து காலே எடுக்கலை. நீங்கள் அப்படியே அமைதியாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு மனசே சரியில்லை, ரொம்ப அழுதுட்டு இருப்பீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது டைமு. அப்போது சாரா அப்படியே வந்து ஹாலில் வந்து உட்காண்ட்ருப்பா ஒரு மாதிரி சேடாகவே. அப்போ ஜங்குக்கு அப்போ தான் வெளியில் போயிட்டு வருவான். வரும்போது சாரா அப்படி உட்காண்ட்ருக்கறது பார்த்து, ஓய் என்னடி ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து, ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேடாகவே உட்காண்ட்ருப்பா. ஜங்குக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இல்லை நீ முன்ன வேணா சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க, உடனே ஜங்குக்கை பார்த்து, சாரா நாங்கள் சண்டை போட்டு நீ பார்த்துருக்கியாண்ணா, நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது, இனிமேல் ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டும் வராதில்ல அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல, ஜங்குக்கு வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சாரா வந்து, வயனு அப்ராட் போகிறாண்ணா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சாரா சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம்
காலையில் அவங்க அம்மா அவளை திட்டிகிட்டு இருந்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு. அது கேட்டு தான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே அதான் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. சாரா வந்து ஜங்குக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஜங்குக்கு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நீங்களே வந்து கால் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து சைலண்ட்டில் வச்சுருந்ததுனால தெரியல. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் எங்கடி இருக்கா? நான் வீட்டில் தான் இருக்கேன் ஜங்குக்கா. சரி உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு நீங்கள் மாடிக்கு போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு உங்களை பார்த்தோன்னே குடு குடுன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஏய் என்னடி என்னை விட்டு போறியாண்ணா? என்ன விட்டு போகிறேன்னு அசால்ட்டாக சொல்கிற? உன்னை விட்டு நான் இருந்துருவேனாடி அப்படின்ற மாதிரி ஜேகே அவங்கள பார்த்து கேட்குறான். உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அழுதுருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் ஆகிருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு இப்படி கேட்டோடனே உங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் ஆசையாக என்ன உன்னால் விட்டு போகணுன்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் அம்மா கிட்டே சொன்னேன் என்னால் வர முடியாது அப்படின்னு. ஆனால் அம்மா என்னை ரொம்ப திட்டாங்க. நானும் கேட்டு பார்த்தேன், என்னை விடலை. நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி நீங்கள் அழக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக்கு ஒன்றே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் உனக்காக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது டைம். ஏன்னா நீ வந்து படிப்ப, எக்ஸாம் டைம் போகுது, சரி ஓகே அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் எதுவுமே முடியாமல் போயிடுதில்ல அப்படி மாதிரி ஜேகே சொல்ல நீங்கள் வந்து ஜேகேவோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு இங்கே பார் நான் உன்னை விட்டு போகிறேன் தான், ஆனால் மொத்தமாக இல்லை ஜங்குக்கா. என்ன ஒன்று என்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது அவ்வளோதான். ஆனால் எனக்கு எப்போவுமே உன்னோட தாட் தான் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். ஸ்டில் நீ இப்போ என் பக்கத்தில் இருக்கிற வரையுமே எனக்கு அப்படி தான் இருக்கும். உன்னை விட்டு ரொம்ப தூரத்தில் போவேன், ஆனால் உன்னை இப்போ பார்க்க மாட்டேனா அப்போ பார்க்க மாட்டேனான்னு என் மனசு எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கும் ஜங்குக்கா. நீ நினைக்கலாம் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு, ஆனால் மொத்தமாக கிடையாது ஜங்குக்கா. என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. உன்னாலையும் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், நீ என்னை நம்பலாம். ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை சாரா, மின்னு, அண்ணா எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், டேஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. நான் இப்படிலாம் இருப்பேன்னு நான் ஃபஸ்ட்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து இதுக்கெல்லாம் ஏங்கியிருக்கேன், அப்புறம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சந்தோஷப்பட்டேன் போல். அதான் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு இங்கே பாரு உனக்காக நான் இருக்கேன், இங்கே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக நான் இருப்பேன் எப்போவுமே. உனக்காக நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்னு நீ மறக்க மாட்டேன், நானும் மறக்க மாட்டேன் எனக்காக நீ அங்கே இருக்கேன்னு. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எனக்கும் புரியுது உன்னோட லைஃப்பும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தாண்டி, ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாத. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது தான். உன்னை அந்த ஒரு செகண்ட் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்ன ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்னா உன் ஃபேஸை எனக்கு கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. உன் வாய்ஸை நான் கேட்பேன், எல்லாமே எனக்கு கேட்கும். நீ என்ன பண்ணிகிட்ருப்ப எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உன்னை என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன்டி உனக்காக, என் பப்ளுக்காக. என் பப்ளு என்கிட்ட வருவா, எத்தனை இயர்ஸ் ஆனாலும் சரி என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. கூட இருக்கப்போ அருமை தெரில எனக்கு. நீ இப்போ என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் போக போகிற, இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவனோட சீக்ஸில் கை வச்சு அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் டிலே ஆகலை, ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து கோச்சிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.